கானா வினோத் வந்து என்னைய வச்சு தான் ஃபேமஸ் ஆகுறாருன்னு சொன்னீங்க. அது ஏன் அப்படி சொன்னீங்க? உண்மையான விஷயம் சார், சத்தியமான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. மக்கள் என்னோட இன்னசென்சி, நான் முகபாவனை, நான் என்ன பண்ணாலும் ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கானா வினோத் இப்போ கானா வினோத் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்ப சீனியர் சார், என்னோட ரொம்ப சீனியர். ஏஜ்லேயும் சரி, இதுலேயும் சரி, நாங்கள் ரொம்ப சின்ன பசங்க. நாங்கள் சின்ன பசங்க அப்புறமே நான் உள்ளே வந்து தான் கேள்விப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு கண்டஸ்டண்டாக பிக் பாஸ்குள்ள என்ட்ரி ஆகிறேன். என்னை எல்லாருக்குமே பயங்கர டீப்பாக தெரியுது. ஆனால் பட் கானா வினோத் யாருக்குமே தெரியல. ஆதிரியே சொல்ல என்ன சொல்லுச்சு, திவாகரனா நீங்க ஃபோவில் வர்றீங்கன்னு எனக்கு 20 நாளைக்கு முன்னாடியே தெரியும். பிக் பாஸ் வர்றீங்க எல்லாருமே சொல்றாங்க சார், கண்ணியிலேருந்து நான் வர்றது. ஆனால் கானா வினோத்தை யாருமே தெரியல. ஓகேங்களா? அதாவது அவர் ரொம்ப ஃபேமஸ் சார். ஃபீல்டில் இருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சார். அப்படின்னா ஃபேமஸ் ஆனாலும் கூட எல்லாம் தெரிஞ்சுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ரொம்ப கானா வினோத்தை பற்றி ரொம்ப வந்து அவ்வளோவா பேசப்படலை. பட் நம்ம முகம் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நம்ம பதிவாகி உட்காந்துருக்கோம்னு. ஸோ அப்போ அந்த பப்ளிசிட்டியை என்ன பண்ணுறாரு சார்? இப்பயுமே எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி அவர் தெரியாது, உங்களோட சண்டை போட்டு காம்போ நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. ஓகேங்களா? அதை நல்ல வழியில் பயன்படுத்தினா பரவாயில்ல சார். உருவகேலியே அவர் என்ன வார்த்தை சொன்னார்ன்றதை சொல்லலாமா? உருவகேலியில் வேணாம், சரி வேணாம், ஓகேங்களா? உருவகேலியில் ரொம்ப கடுமையான வார்த்தைகள். சோவை நல்லா பாருங்க. அதாவது நான் யதார்த்தமா அவங்க சொந்தக்காரங்களான்னு கேட்டால் அதை பெருசாகுது. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டாருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, எல்லா பேரோட கண்ணு ஏன் மேல இருக்கு. ஆனால் அவங்க மற்ற நபர்கள் கெட்ட வார்த்தை பேசினாலோ உருவகேலி பண்ணாலும் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்ம முகம் அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்ச நாப்பில் எப்படா அவனுக்கு கவுப்போம், கெட்ட பேர் உண்டு பண்ணுவோம். நான் அவர்கிட்ட ஏன் அப்படி சொன்னேன்னா, எல்லாருமே உள்ள இருக்கிற மக்களே சொல்லிட்டாங்க சார். பிக் பாஸ் ஒரு கேள்வி கேட்டாரு, சவாரி செய்யும் குதிரை மாரி ஏறி நின்று சவாரி கூடையே பயணம் செய்யும் விரும்பும் நபர் யாருன்னு கேட்டாங்க. இருக்கிற எல்லாருமே கானா வினோத்னாங்க. ஓகேங்களா? என்ன காரணம்னு பிக் பாஸ் கேட்டாரு. நல்ல ஒரு ஜெயிக்க போகிற குதிரை அப்படின்னா வாட்டர்மெலன் ஸ்டார். அவர் எங்க போனாலும் இவர் துரத்தி திருப்பி பண்றாரு. எல்லாம் பண்ணிட்டு அவர் பண்ற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பாரு சார்.